மற்ற பசங்க மாதிரி படிக்க ஆசை உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. டயலிஸ் பண்ண வயிற்றுல வலி தாங்கவே முடியல, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணு. பையன் பேர் ஜனா, இவனுக்கு கிட்னி ஃபெயிலியர், இவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டயாலிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 12 லட்சம் செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷனுக்கு. எங்ககிட்ட எந்த வசதியுமே இல்லை. இது வரைக்கும் இவனுக்கு இருந்தது எல்லாமே விற்று செலவு பண்ணியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால் உங்களை தேடி வந்திருக்கோம். என் குழந்தைக்காக உதவி பண்ணுங்க. என் குழந்தைய எனக்கு காப்பாற்றி கொடுங்க. வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். வாடகை கொடுக்குறோம், சாப்பாட்டுக்குங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். தயவுசெய்து என் குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் டெய்லியும் பையனை வச்சுட்டு வெளியில் வேலைக்கு போக முடியல. வீட்டில் தான் டெய்லியும் கட்டப்பை தைச்சு தான் சாப்பாடுக்கே நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். ஹாஸ்பிட்டல் செலவு எங்களால் சமாளிக்கவே முடியல. தயவுசெய்து என் குழந்தைக்கு உதவி பண்ணி காப்பாற்றுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தனது மகனின் உயிர் பிச்சை கேட்டு கதறி அழும் இந்த பெற்றோர்களின் நிலையை பாருங்கள். ஒரு 100 ரூபாயாவது அனுப்பி வைத்து இந்த 17 வயது சிறுவன் ஜனாவின் உயிரை காப்பாற்ற உதவ மாட்டீர்களா? உயிர் வாழ 2 சிறுநீரகங்களும் மாற்ற தேவையான 12 லட்சம் ரூபாய் ஈரோடு சுதா மருத்துவமனை எஸ்டிமேட் கொடுத்துள்ளது. அதை திரட்ட முடியாமல் திகைத்து போய் நிற்கும் கார்த்திகேயன் ராதாமணி நிலை மிகவும் பரிதாபமானது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி அருகில் கள்ளிப்பட்டி கிராமவாசிகளான இவர்கள் தற்பொழுது மகன் ஜனாவின் மருத்துவ தேவைக்காக ஈரோடு வஉசி அருகிலுள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். கடந்த